வீட்டுல போய் படுத்து தூங்கிருங்க இந்திக்காரர்களா இருந்தா. இந்த கோயில படுத்துறீங்களா மாமா வச்சுக்காம வாங்க, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வாங்க தாயே, வாங்க எதிர்த்து வாங்க பாப்போம். ஏன்னா எத்தனையோ ஊர்ல கும்பல் இருக்கு, கோயில்ல போய் எல்லாம் படுத்துக்கிட்டா எப்படி நாங்க நாடகம் அடிக்கிறது, எப்படி சாமி அடிக்கிறது? எத்தனையோ ஊருக்கு நாடகம் போயிருக்காங்க. மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி நம்ம ஒரு மந்தையில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. படுத்து தூங்குறீங்க எனக்கு நான் வச்சுக்காம வாங்க, ஒரு 10 நிமிஷம் வைக்கிறியம்மா. அது நாடகமே வச்சது இல்லையா அம்மா வாசல்ல? வாங்க எந்திரிச்சு வாங்க. அட வாங்கம்மா வாங்க, கொஞ்சம் வாங்க. இந்த படத்துல வந்து ஏன் சொல்றானே ஆடி வருவாங்க. நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான்பா. நீ சொன்ன வார்த்தைகள் கரெக்ட் தான். நீ சொன்ன வார்த்தைகள் கரெக்ட் தான். நான் வயசுல சின்ன பிள்ளை இருந்தாலும் நான் உன்னிடத்துல ஒரு கேள்வி விட்டு வைக்கிறேன். உன்னிடத்துல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன்பா. சாமியெல்லாம் ஆடி வரட்டு நீ சொன்ன, நான் இல்லைன்னு சொல்லல. புரியுதா? இந்த மண்டையில பெரிய காண்டியம்மா இருக்கு, தங்கா இருக்குது. புரியுதா? ஒரு திருவிழா நடத்துறோம், ஒரு தெய்வத்துக்குன்னு ஒரு பூங்குரகை சொல்லிப்போம் பூஞ்சோலையில. அந்த பூங்கரகத்தை தூக்குறதுக்குன்னு ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருப்போம். உண்மையா பொய்யா? உண்மைதானே? பூஞ்சோலைக்கு போற, பூஞ்சோலையில பூங்கரகத்தை சொடிக்கிற, சொடிச்சு பிற்பாடு சாமி வாயால கூப்பிடலாமல்ல. அந்த இடத்துல எதுக்காக தாரத்தப்பட்ட பண்றோம், எதற்காக கும்மி சத்தம் போடுறோம், எதற்காக குலவு சத்தம் போடுறோம்? ஒரு தெய்வத்துக்கு வசந்தது கும்மி சத்தமோ குலவு சத்தமோ பாட்டா படிச்சா சாமி வருமா? ஆரவாரம் தான் முக்கியம், ஆரவாரம் தான் முக்கியம். அந்த ஆரவாரத்துக்காக தான் எந்திரிச்சு வந்து கீழே விழுவாம எடுத்தாரு. வாங்க தாயி வாங்க, கை தடுவா எல்லாருமே கை தடி கை தடி கை தடி. அந்த உயரத்துக்கு ஓரமா போடுங்க, கால் தட்டி விட போதும். தாகி என் ஆதி வெளியக்கா வீரப்போர் இளைஞர்கள் விடுதலைக்க கொடிகள் மலைகால தேசத்தில் முன்னிருந்த மகாவடி உனக்கு காவலாக இருக்கிறது உண்மையா இருந்தா அப்படி இந்த வீரமலை காட்டப்பட்டு வெகு சீக்கிரமாக ஓடிவா தாகி. உனக்கு நாம